Hello friends, welcome to MR Learning Platform. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 5 டைம் அண்ட் ஒர்க்ல பார்ட் 5 பார்க்குறோம். காலமும் வேலையும் இதுல பார்ட் 5 பார்க்குறோம். இதுல நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். வேஜஸ் பேஸ் பண்ணி, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி, செயின் ரூல் பேஸ் பண்ணி நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இதுல அட்வான்ஸ்ட் லெவலா எப்படி நம்ம ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்றது இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். டெஃபினட்டா எக்ஸாம்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ஆல்டர்னேட் டேஸ்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டே இப்ப ஏ ஒர்க் பண்றாரு, செகண்ட் டே பி ஒர்க் பண்றாரு, தேர்ட் டே அகெயின் ஏ ஒர்க் பண்றாரு. இதே மாதிரி கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஃபோர்த் டே யார் ஆப்வியஸா ஒர்க் பண்ணுவா, பி ஒர்க் பண்ணுவாரு. அதே மாதிரி ஃபிஃப்த் டே ஏ ஒர்க் பண்ணுவாரு. அகெயின் ஏவும் பியும் ஒரே நாள்ல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆல்டர்னேட் டேஸ் மாறி 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 வந்துகிட்டே இருப்பாங்க டில் த ஒர்க் எண்ட். ஓகேவா? ஏக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும், பிக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும். எஃபிஷியன்சினா ஆர் வி கேன் சே கெப்பாசிட்டி, அவங்களுடைய திறன் ஒரு நாள்ல எவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிறது. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஒர்க் பை டைம். எவ்வளோ ஒர்க் அதுல எத்தனை டேஸ் அதை பண்ணா நம்ம பெர் டே அவங்களோட எஃபிஷியன்சி ஆர் கெப்பாசிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப இதை பேஸ் பண்ணி இப்ப ஏக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், பிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். both of them are doing work in the alternate days. இதுல முக்கியமா நீங்க கொஸ்டின்ல பார்க்க வேண்டியது இது alternate days அம்மா அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல alternate daysனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிறத டெஃபினட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுல இன்னொரு ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா who will start the work. நாம எப்பயுமே ஏ தான் ஃபர்ஸ்ட் பி தான் செகண்ட்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. இன்கேஸ் கொஸ்டின்ல பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல மதி ஸ்டார்டிங் த ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல யார் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க, இன்கேஸ் பி ஸ்டார்டிங் த ஒர்க்னா பிஏ அப்படின்னு வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே பி, செகண்ட் டே ஏ, தேர்ட் டே பி, ஃபோர்த் டே ஏ, இந்த மாதிரி மாறி மாறி வருவாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளவு நாள்ல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி 99.9% அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இப்போ ஏவோட கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, பி எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, இது எல்லாமே கொடுத்துட்டு ஆல்டர்னேட் டேஸ் ஒர்க் பண்றாங்க, டோட்டலா எத்தனை நாள்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இதை டிஃப்ரெண்டான லெவல்ஸ் பேஸ் பண்ணி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் பேஸ் பண்ணி நான் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கலாம். இது நான் ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே இருக்கிற சம்ஸ் எல்லாம் உங்க புக்ஸ்ல எடுத்து இல்ல நெட்ல எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. A alone can complete a work in 8 days and B alone in 6 days. Starting with A, they work on alternate days. Starting, very important. A work on alternate days. In how many days the total work will be completed? எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? தமிழ்ல பாருங்க, A ஒரு வேலையை 8 நாட்களில் முடிப்பார், B அதே வேலையை 6 நாட்களில் முடிப்பார். அவ்வேலையை A முதல் நாள், பி இரண்டாவது நாள் என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர் எனில் அவ்வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏ பாருங்க, அவருடைய கெப்பாசிட்டி 8 நாள்ல முடிப்பாரு, பி உடைய கெப்பாசிட்டி 6 நாள்ல முடிப்பாரு. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வேலை ஏ ஸ்டார்ட் பண்றாரு, பி இரண்டாவது பண்றாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சாங்கன்னா செஞ்சு அந்த வேலையை முடிக்கிறாங்க. எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அப்ரோச் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் போடுறேன். இப்ப ஏ நாம இது வரைக்கும் பார்த்துக்கோம்ல, ஏ வந்து 8 days அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு, பி வந்து அந்த ஒர்க்கை 6 daysல கம்ப்ளீட் பண்றாரு. ஓகேவா? ஏனா அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி பெர் டே ஒர்க் என்ன, 8ல ஒரு பார்ட், பி வந்து 6ல ஒரு பார்ட். நம்ம எல்லா பார்ட்லயும் பார்த்துட்டு வந்திருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல. ஓகேவா? எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்படிதான் நம்ம போடுவோம்.
A உடைய ஒர்க் எவ்வளோ 8ல ஒரு பார்ட், Bல 6ல ஒரு பார்ட். இது வரைக்கும் பார்க்கலன்னா பார்ட் 1 வந்து பார்ட் 5 உடைய லிங்க்ஸ், பார்ட் 4 உடைய லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், ஐ கார்ட்லயும் ஃபிளாஷ் பண்றேன், போய் கண்டிப்பா பாருங்க. நிறைய கான்செப்ட் இருக்குது, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி, வேஜஸ் பேஸ் பண்ணி, செயின் ரூல் பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட் இருக்குது, அதெல்லாம் பாருங்க. ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடும். ஓகேவா, A வந்து 8ல ஒரு பார்ட், B வந்து 6ல ஒரு பார்ட். இதுதான் உங்களுடைய பெர் டே ஒர்க். ஓகேவா, இப்ப ரெண்டு பேரும் ஆல்டர்னேட் டேஸ். A ஃபர்ஸ்ட் நாள் பாருங்க, ஸ்டார்டிங் வித் A தான் ஸ்டார்ட் பண்றாரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ஸ்டார்டிங் வித் A, அப்புறம் யாரு செகண்ட் டே B வராரு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே B வராரு. என்ன அவருடைய இது என்ன 1/6, இதான் அவருடைய per day work. 1/8 plus 1/6 இப்படி போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டே, இது டே 2 செகண்ட் டே. ஓகே, இப்ப அப்ரோச் ஒன்ல இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க, 1/8 plus 1/6. ஸோ எல்சிஎம் என்ன, 8க்கும் 6க்கும் 24. ஸோ எல்சிஎம் போட்டு பார்க்கறனா பார்த்துருங்க, பட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பருக்குலாம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா காமனாக இருக்கிற ஸ்மால் மல்டிபிள் தான் எல்சிஎம். ஸோ போட்டு பார்த்துக்கோங்க. 4 3 4 சாரி 8 8 3 24. ஓகே, ஸோ 24 இஸ் எல்சிஎம் 24ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 into 3 இங்கே ப்ளஸ் 6 into 4, so நியூமரேட்டர்லயும் 1 into 4 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இதுதான் A உடைய கெப்பாசிட்டி ஆர் எஃபிஷியன்சி, இது வந்து B உடைய கெப்பாசிட்டி. ஓகேவா, இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, அகைன் சொல்றேன், அதனுடைய பெர் டே ஒர்க்கை போட்டுருங்க. அதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு இங்க மேல ஏக்கு என்ன வருதுங்கிறத போடுங்க, பிக்கு என்ன வருதுங்கிறத போடுங்க, அதோட ஸ்டாப் பண்ணுங்க. இதுதான் ஏ உடைய கெப்பாசிட்டி, இது வந்து பி ஓட கெப்பாசிட்டி, இது வந்து டோட்டல் ஒர்க். ஓகேவா, சோ இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா, சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யார் ஸ்டார்ட் பண்றா ஒர்க்க, ஏ ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா, ஏ ஓட கெப்பாசிட்டி என்ன 3, அப்ப 24 நம்மளுக்கு வரணும். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி செகண்ட் டே யார் வருவா, பி வராங்க, அவரோட கெப்பாசிட்டி என்ன 4. ஓகேவா, அதே மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் எவ்வளவு வரணும் நம்மளுக்கு, டோட்டல் ஒர்க் 24 வரணும். ஓகேவா, சோ தேர்ட் டே ஏ வராரு, அகைன் 3, அடுத்தது ஃபோர்த் டே அகைன் பி வராரு, என்னது அவர் 4, அவருடைய கெப்பாசிட்டி, அகைன் ஏ வராரு, அவருடைய கெப்பாசிட்டி 3, அகைன் பி வராரு, அவருடைய கெப்பாசிட்டி 4, டோட்டல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா, 3 + 4 7, 7 3 10 14 17 21. ஓகேவா, 21. அடுத்தது ஏ வராரு, அவருடைய கெப்பாசிட்டி 3, டோட்டல் பண்ணி பாருங்க 24, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா, பாருங்க 7 10 14 17 21 24 24 வந்துருச்சா, டோட்டல் ஒர்க் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா, ஆல்டர்னேட் டேஸ் ஏ ஸ்டார்ட் பண்றாரு, அதனால 3, அடுத்தது பி அவரோட கெப்பாசிட்டி 4, அப்படியே ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிருக்கேன் டில் டோட்டல் ஒர்க் வர வரைக்கும். இப்ப பாருங்க, ஏ ஓட இது ஃபர்ஸ்ட் டே ஏ வந்திருப்பாங்க, பி வந்து செகண்ட் டே, அகைன் ஏ தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ 7 டேஸ்ல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு நாளா ஏபி ஏபி ஏபின்னு போட்டுட்டு இருக்கீங்க. இதை கொஞ்சம் இன்னும் ஷார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா 2 டேஸ் ஏபி தான் வராங்க, அடுத்தது ஏபி அகைன் ஏபி வராங்க, அவங்க டோட்டலா 7. ஓகேவா, அகைன் ஏபி தான் வராங்க. ஓகேவா, சோ இத இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம குயிக்கா முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 2 டேஸ், ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல எவ்வளவு முடிச்சிருப்பாங்க, 7 முடிச்சிருப்பாங்க. 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, பாருங்க 3 + 4. ஓகேவா, அகைன் பாருங்க அடுத்த 2 டேஸ்ல 3 + 4. இதே மாதிரி தான் ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் குயிக்கா போடுறதுக்கு சிங்கிளா போட்டுட்டு இருக்கிறதுக்கு 2 2வா நம்ம போடலாம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், டோட்டல் ஒர்க் வரணும். ஓகேவா, முக்கியமான விஷயம், இந்த ஸ்டெப்போட நிறுத்துங்க, இதுக்கு மேல ஆட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணாதீங்க.
இதோட நிறுத்திட்டு அடுத்தது ப்ரொசீட் பண்ணிவாங்க. இப்ப பாருங்க 2 days கான்செப்ட்ல போகணும். 2 daysக்கு 2 daysக்கு டோட்டலா பாருங்க 7 தான் வரும் ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட்ல. இப்ப அடுத்த 2 daysல பாருங்க அகைன் 7 ஒர்க் வரும். 7 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அடுத்த 2 daysல அகைன் 7 ஒர்க். இப்ப டோட்டல் பண்ணிக்கிட்டே வாங்க 7 7 7 எவ்வளோ 21 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப எத்தனை 6 daysல ஓகேவா. அகைன் அடுத்த 2 days போட்டீங்கன்னா என்ன வரும், அகைன் ஒரு 7 போட்டீங்கன்னா என்ன ஆகும் 28 ஆயிடும். நம்மளுக்கு தேவை என்னது 24. இதுக்கு நம்ம எதுக்காக கவுண்ட் பண்ணிக்கிட்டே வரணும்னா இந்த வேல்யூக்கு நியர் வரும்போது பெர் டேக்கு போயிடணும் ஓகேவா, சிங்கிள் டேக்கு போயிடணும். பாருங்க இப்ப 6 days 7 8 days போகும்போது 28 ஆயிடுச்சு, ஒர்க்குக்கு மேல போயிடுச்சு. பட் நம்மளுக்கு எவ்வளோ 21க்கு அப்புறம் 6 daysல பாருங்க 3 pairs of daysல பார்த்த பிறகு நம்ம 6 daysல எவ்வளோ 21 ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு. ரிமைனிங் 3 ஒர்க் தான் இருக்குது ஓகேவா. 24ல 21 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3 ஒர்க்ஸ் தான் இருக்குது ஓகேவா. அந்த மாதிரி கிட்ட வரும்போது நம்ம சிங்கிள் டேக்கு போயிடணும். இப்ப ஏபி வந்திருப்பாங்க, அகைன் ஏபி வந்திருப்பாங்க, அகைன் ஏபி வந்திருப்பாங்க. அடுத்தது யார் வருவா, ஏ தான் வருவாரு. அப்ப ஏ உடைய கெபாசிட்டி என்ன, இது 1 day கான்செப்ட்ல வந்துருச்சு ஓகேவா. இப்ப ஏ உடைய கெபாசிட்டி என்ன 3 ஓகேவா. நம்மளுக்கு தேவையே என்ன 3. அப்ப ஒர்க் டோட்டலா பாத்தீங்கன்னா 24. டாஸ்க் டன், ஒர்க்க முடிச்சிட்டாரு ஓகேவா. இப்ப பாருங்க டோட்டல் டேஸ் கவுண்ட் பண்ணுங்க 2 4 6 1 7 7 days ஓகேவா. ஜஸ்ட் இந்த மாதிரி சிங்கிளா போடுறதுக்கு பதிலா 3 4 3 4 3 4 ஆட் பண்றதுக்கு பதிலா நான் 2 days தான் நான் ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகேவா, கொஞ்சம் டைமை ஷார்ட் பண்றதுக்கு ஓகேவா. சோ இப்ப நான் அப்ரோச் 2 நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ரோச் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் நான் சொல்றேன், ஏ எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு, பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாருன்னு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, அதை போட்டுக்கோங்க. நம்ம பெர் டே ஒர்க் எப்பயுமே நம்ம பண்ற மாதிரி 1/8 1/6 அந்த மாதிரி ஒர்க்குடைய பார்ட் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஏ வருவாரு, அடுத்த டே பி வருவாரு. முக்கியமான விஷயம் யார் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்கிறத கொஸ்டின்ல பாத்துக்கணும். இன்கேஸ் பினா நம்ம 1/6 முன்னாடி போடணும், பி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இதை முன்னாடி போட்டிருக்கணும். இப்ப நம்ம கொஸ்டின்ல ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு, அப்ப ஏ 1/8 முன்னாடி போட்டுக்கிறோம். அடுத்த நாள் பி வராரு, அப்ப ஏவும் பியும் 2 நாள்ல 1/8 + 1/6 பண்றாங்க. இத கரெக்டா ஆர்டர் போடுங்க ஓகேவா, அப்பதான் நமக்கு எஃபிஷியன்சி கரெக்டா வரும் ஓகேவா. ஆர்டரை மாத்திராதீங்க. சோ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தா 24. அப்ப 8 × 24க்கு ஈக்குவேட் பண்ணணும். டினாமினேட்டரை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதே மாதிரி நியூமரேட்டர் 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 24 கிடைச்சிரும். மேல வந்து 3 கிடைக்கும். அதே மாதிரி 6 × 4 24, நியூமரேட்டர் 1 × 4 வரும் ஓகே. சோ இதோட ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது தான் டோட்டல் ஒர்க். இந்த பார்ட் ஏ ஓட எஃபிஷியன்சி, ஏ ஓட பெர் டே கெபாசிட்டி ஓகேங்களா. எஃபிஷியன்சி ஆர் கெபாசிட்டி, ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிக்கிறாரு, 3 வேலையை முடிக்கிறாரு. அதே மாதிரி இங்க மேல இருக்கிறது பி ஓட எஃபிஷியன்சி. இந்த ஆர்டரை மாத்திட்டீங்கன்னா இங்க ஆன்சர் கெபாசிட்டி மாறிடும், தப்பாயிடும். அதுக்காக தான் சொல்றேன். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப ஏ எவ்வளவு பண்ணுவாருன்னு தெரியுது ஒரு நாள்ல, பி எவ்வளவு பண்ணுவாருன்னு தெரியுது. அதனால ஒரு நாளா ஃபர்ஸ்ட் டே ஏ பண்றாரு, அடுத்த நாள் பி பண்றாரு. அப்ப நமக்கு எவ்வளவு வரணும் 24 டோட்டல் வரணும், ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் ஓகேவா. அதே மாதிரி 2 டேஸா அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. 7 அடுத்தது 7 அடுத்தது 7 அப்படிதான் ரிப்பீட் ஆக போகுது. அதனால 2 டேஸா நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 7 ஒர்க், டோட்டலா 14. அடுத்த 2 டேஸ்ல டோட்டலா 21 ஒர்க்ஸ். கிட்ட வந்தோடனே சிங்கிள் டேவா போக ஆரம்பிச்சிடணும். எவ்வளவு பெண்டிங் இருக்கு, ரிமைனிங் 3 ஒர்க்ஸ் தான் பெண்டிங் இருக்கு. யார் வருவா, ஏ வருவாங்க. ஏ உடைய கெபாசிட்டி 3 முடிச்சிருவாரு ஓகேவா. அப்ப 7 days டோட்டலா இந்த டோட்டல் டேஸ் ஆட் பண்ணீங்கன்னா 7 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அப்ரோச் 2 பார்க்கலாம். ஓகே, நவ அப்ரோச் 2. அப்ரோச் 2ல இப்ப பாருங்க ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, டேஸ் நம்ம ஆல்ரெடி பார்ட் 2ல பார்த்திருக்கோம் எஃபிஷியன்சி. இப்ப டேஸ் இப்படி இருந்தனா எஃபிஷியன்சி, டேஸ் அண்ட் எஃபிஷியன்சி ரிவர்ஸா இருக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டேஸ் எவ்வளவு இருக்கு, ஏ வந்து 8 days எடுத்துக்கிட்டாரு, அதே மாதிரி பி வந்து 6 days இருக்கிறாரு. இந்த எஃபிஷியன்சியோட ரேஷியோ, எஃபிஷியன்சி ஆர் வி கேன் சே கெபாசிட்டி, அவருடைய திறன் ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்றாரு, இதுக்கு ஃபார்முலா சொன்னா ஒர்க் பை டைம் ஓகேவா. எஃபிஷியன்சி ஆர் கெபாசிட்டியோட ஃபார்முலா. இப்ப டேஸ் வந்து 8 days ஏ எடுத்துக்கிறாரு, அப்ப ஆப்வியஸா அதிக நாள்
ஒருத்தவர் எடுத்துக்கிறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். இதே கம்மி நாள்ல அந்த அதே வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப டேஸோட ரேஷியோ என்ன? 8:6க்கு காமனா 2ஆல கட் பண்ணுங்க, 4:3. இதுதான் டேஸோடைய ரேஷியோ. அப்ப எஃபிஷியன்சி ரிவர்ஸா இருக்கும். ஓகேவா? சோ ரிவர்ஸா இருக்குன்னா 3:4. ஓகேவா? சோ எஃபிஷியன்சி 3:4. A உடைய எஃபிஷியன்சி B உடைய எஃபிஷியன்சி. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3:4. இப்ப கொடுத்திருக்க டேஸ்க்கு 8, 6 இதுக்கு LCM எடுக்கணும். ஓகேவா? LCM ஆல்ரெடி நமக்கு தெரியும் 24னு. அகைன் பாத்துக்கோங்க, 4 into 3 4 sorry 8 8 3s are 24. இதான் LCM எடுத்திருக்கோம். இந்த LCM தான் என்னன்னா ஒர்க். தட் மீன்ஸ் டோட்டல் ஒர்க். ஓகேவா? 24. இப்ப டைரக்டா என்ன கிடைக்கணும்? 24 நம்மளுக்கு வரணும். இதுதான் டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப A ஸ்டார்ட் பண்றாங்க. A ஓட கெபாசிட்டி எவ்வளவு? எஃபிஷியன்சி 3 ன்னு சொல்லியிருக்கோம். B வந்து 4 ன்னு இருக்கு. ஆப்வியஸா ரெண்டு பேரும் 2 டேஸ்ல எவ்வளவு? 7 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் 2 டேஸ் 24 வரணும். அடுத்த 2 டேஸ்ல again 7 வரணும். again அடுத்த 2 டேஸ் 7 கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அடுத்த 2 டேஸ் again 7 கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஆட் பண்ணா 21. கிட்டத்தட்ட நியரரா வந்த உடனே சிங்கிள் டேவா போயிடணும். இப்போ ஆப்வியஸா ஏபிக்கு அப்புறம் யார் வருவா? A வருவார். A ஓட எஃபிஷியன்சி 3. டோட்டலா இப்போ 24 வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டேஸ் கவுண்ட் பண்ணுங்க. 6 days 7 days. This is your answer. ஓகேவா? அகைன் அப்ரோச் 2 சொல்றேன். அப்ரோச் 1ல நாம வேற மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அப்ரோச் 2ல பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு டேஸ் இருக்கோ அதை எஃபிஷியன்சியா டைரக்டா கன்வெர்ட் பண்றோம். டேஸோட ரேஷியோ எடுத்துக்கிறீங்க. டேஸோட ரேஷியோவுக்கு அப்படியே ரிவர்ஸா 3 எங்க கொண்டு வந்துங்க, 4 எங்க கொண்டு போயிடுங்க. இதுதான் எஃபிஷியன்சி. ஓகேவா? இதை நம்ம பார்ட் 2லயே பார்த்துருக்கோம். ஓகேவா? பார்ட் 2 உடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதையும் பாருங்க. எல்லா பார்ட்ஸுமே பார்த்துருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டைப்ல டைம் அண்ட் ஒர்க்ல கொஸ்டின் வந்தாலும் தப்பே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சோ அப்ப டைரக்டா நம்மளுக்கு எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா, எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்களோ கண்ணை மூடிட்டு LCM எடுத்துருங்க. LCM எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு, LCM எடுத்துட்டீங்க, டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சு. அப்ப A and B 3 ஃபர்ஸ்ட் இல்ல தனித்தனியா போடுறீங்களா? போட்டுக்கோங்க. A ஃபர்ஸ்ட் டே, B வந்து செகண்ட் டே, A வந்து 3 கம்ப்ளீட் பண்ண, அகைன் 4 கம்ப்ளீட். தேர்ட் டேல அகைன் A வந்து 3 கம்ப்ளீட் பண்றாரு. அகைன் B வந்து 4th டேல தேர்ட் டே 4th டே அகைன் 4 கம்ப்ளீட் பண்றாரு. அகைன் A வராரு 3 கம்ப்ளீட் பண்றாரு. அகைன் B வராரு 4 கம்ப்ளீட் பண்றாரு. அகைன் A வராரு 3 கம்ப்ளீட் பண்றாரு. 5 6 7 இப்படி தனியா போட்டதான் எனக்கு வருது அப்படின்னா இதே போடுங்க. பட் டைம் கன்சியூம் ஆகும். அதுக்காக நான் பேரா எடுத்துக்க சொல்லிட்டேன். 7 7 7ன்னு இப்படி போட்டீங்கன்னா குயிக்கா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? சோ டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க. 7 10 14 17 21 24 நம்மளுக்கு LCM உடைய வேல்யூ வந்துடணும். LCM தான் நம்ம டோட்டல் ஒர்க். ஓகேவா? சோ இந்த டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண A and B எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க? 7 days. 7 days is your answer. Okay, let's move to the second question. சோ நான் இவ்வளவு நேரமா ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட டீடைலா நான் சொல்லிட்டேன். இப்போ நாம குயிக்கா ப்ரோசீட் பண்ணிட்டு போலாம். நீங்களும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பாருங்க. A can do a piece of work in 12 days. B can do the same work in 10 days if they work on alternate days with A starting the work on the first day. A தான் ஸ்டார்ட் பண்றாரு. In how many days will the work be finished? A ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பார். B அதே வேலையை 10 நாட்களில் முடிப்பார். அவ்வேலையை A முதல் நாள், B இரண்டாவது நாள் என்றவாறு மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேலையை முடித்தனர் எனில் அவ்வேலையை முடிய எத்தனை நாள்? சேம் கொஸ்டின் தான், டேஸ் மட்டும் மாத்திருக்காங்க. ஓகேவா? 12 days 10 days எது கரெக்டா வருதுன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் வந்து A தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? சோ இப்போ நான் அப்ரோச் 1 சொல்லி கொடுத்திருக்கேன், அப்ரோச் 2 சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ரோச் 1 வந்து எப்படின்னா, நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல பார்த்த மாதிரி 1 by per day ஒர்க்க போட்டுக்கோங்க. 1/12 1/10 போட்டு LCM எடுத்து பண்ணுங்க. இல்ல அப்ரோச் 2 தான் உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா அப்ரோச் 2ல நீங்க பண்ணுங்க. ஓகேவா? எப்படி பண்ணீங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். நான் இந்த சம்ம மட்டும் ரெண்டு மெத்தட்லயும் நான் போட்டு காமிச்சிடுறேன். ஓகேவா? அப்ரோச் 1 நம்ம என்ன பண்றோம்? A இருக்காரு, அவருடைய per day work 1/12. அகைன் A உடைய ஒர்க் per day work. அடுத்த நாள்
பி வராரு, அவருடைய பெர் டே ஒர்க் 1/10. ஓகேவா, இது என்ன ரெண்டு என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். 1/12 + 1/10. 12க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுங்க. 2 6 5 6 to 12, 12 5s are 60. So 60 is your LCM. Okay, 5 12s are 60. So 5 in the numerator, 6 10s are 60. Okay, இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் A ஓட எஃபிஷியன்சி, இதுதான் B ஓட எஃபிஷியன்சி, இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகே, டோட்டல் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ பாருங்க 2 days எடுத்துக்கலாமா, அதுதான் கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் குயிக்கா பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் 2 days ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ ஆப்வியஸா 5 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் 2 days ரெண்டு பேரும் சேர்ந்தா 2 daysல எவ்வளவு வரும், 5 + 6 11 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. 11 60ல 11 பார்ட்ஸ் ஓவர். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த 2 daysல அடுத்த ஒரு 11 வரும். அகைன் 2 daysல அடுத்த ஒரு 11 வரும். அகைன் 2 days அகைன் 11 பார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அகைன் பாருங்க, ஏன்னா 5 11s are 55, நாம அது வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்ப எத்தனை டோட்டலா எவ்வளவு வருது, 55. 5 × 11 55 பார்ட்ஸ் கம்ப்ளீட். அவுட் ஆஃப் 60ல 55 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 5 கிட்ட வந்தாச்சு. ஓகேவா, அகைன் 2 days போனீங்கன்னா 11 ஆயிடும், 66 ஆயிடும். ஓகேவா, நம்மளுக்கு தேவை 60, அதை தாண்டி போக கூடாது. ஓகேவா, இப்ப சிங்கிள் டேல வாங்க. இப்ப பாருங்க 2 2 முடிஞ்சா அடுத்தது யார் ஆப்வியஸா வருவா, ஏ தான் வருவார். ஏ ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு, 5. ஓகேவா, 5 டோட்டலா எவ்வளவு வருது, 60. ஓகேவா, டோட்டல் ஒர்க் டன்னா. இப்ப பாருங்க ஆட் பண்ணுங்க, எத்தனை டேஸ் வருது பாருங்க, 2 4 6 8 10 11 days. ஓகேவா, ஆப்ஷன்ல 11 காணோம். so 11 days is your answer. ஓகேவா, இது டைப்பிங்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ இங்க பாருங்க அப்ரோச் 2 போலாம். அப்ரோச் 2ல என்ன சொல்லியிருக்கேன், டேஸ் ஓட ரேஷியோ எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. டேஸ் ஓட ரேஷியோ 12:10. 12:10 2ஆல கட் பண்ணலாமா, கட் பண்ணீங்கன்னா 6:5. அப்ப எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி ரிவர்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். எஃபிஷியன்சி ரிவர்ஸா இருக்கும். அப்ப 6:5 னா 5:6. அப்ப இது வந்து ஏ ஓட கெபாசிட்டி, இது வந்து பி ஓட கெபாசிட்டி. இப்ப நம்ம கொடுத்திருக்க டேஸ் 12 and 10 டைரக்டா செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். சோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 5 6 2s are 12, 12 5s are 60. so 60 is your LCM, or we can say total work. ஓகேவா, டோட்டல் ஒர்க் வரணும். சேம் மெத்தட். இப்ப 5 ஃபர்ஸ்ட் டே, இவரு செகண்ட் டே வருவாரு. ஃபர்ஸ்ட் டே ஏன்னா क्वेश्चनல பாருங்க ஏ தான் ஸ்டார்ட் பண்றாரு, ஏ ஸ்டார்டிங் தி வர்க். ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் டேல 5 கம்ப்ளீட் ஆகும், செகண்ட் டேல 6 கம்ப்ளீட் ஆகும். அப்ப 2 டேஸ்க்கு எவ்வளவு வரும், 11 கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு அப்புறம் சேம் ஸ்டெப் தான். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆல்டரேஷன் தான். நீங்க பெர் டே மெத்தட்ல போறேன்னா அப்ரோச் 1ல கொண்டு போங்க. இல்ல எனக்கு இந்த கான்செப்ட் ஈஸியா இருக்கு, நான் டேஸ் எஃபிஷியன்சி வச்சு நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகேவா, நாட் அட் ஆல் எ பிக் மேட்டர். ஓகேவா, சோ ரெண்டுமே செம ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம தேர்ட் क्वेश्चन போகலாம். இப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 6 8 10. அடுத்தது 11th டேல ஏ வருவாரு, ஏ ஓட கெபாசிட்டி ஓகேவா 5. அப்ப 60 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன்சர் வந்து 11 தான். ஓகேவா, இது எதுவும் கிடையாது. அப்ப சாரி பாருங்க, none of this டிக் பண்ணணும். 11 days. ஓகேவா, சோ ஆப்ஷன் இ இருக்கு, none of this. ஓகேவா, going to the third question. இப்ப பாருங்க, மதி can do a piece of work in 10 days. ஏதாவது ஒரு மெத்தட்ல நாம ப்ரோசீட் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா, and Rudra can do the same piece of work in 15 days. If they work on the alternate days with Madi starting the work on the first day, in how many days will the work be finished? தமிழ்ல பாருங்க, மதி ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார், ருத்ரா அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். அவ்வேளையை மதி முதல் நாள், ருத்ரா 2வது நாள் என்றவாறு மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்து அவ்வேளை முடித்தனர். எனில் அவ்வேளையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? எல்லாமே இதே மாதிரி தான் வரும். ஓகேவா, நம்மளுக்கு யார் ஸ்டார்ட் பண்றாங்க அதுதான் முக்கியம். யார் ஸ்டார்ட் பண்றா, மதி ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப மதி அவர் எவ்வளோ 10 daysல கம்ப்ளீட் பண்றாரு. ருத்ரா அப்புறம் என்ன பண்றாரு, 15 daysல கம்ப்ளீட் பண்றாரு. செகண்ட் அப்ரோச் மாதிரியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப டேஸ் மதி இருக்கிறாங்க, ருத்ரா இருக்காங்க. டேஸ் எவ்வளோ
10 days எடுத்துக்கிறாரு, இவர் வந்து 15 days எடுத்துக்கிறாரு. இப்ப டேஸோட ரேஷியோ எவ்வளோ? 3 ஆல கட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ரேஷியோ எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 2 ஆல கட் பண்ணிக்கோங்க. 2 5s are 10 and 3 5s are 15. ஓகேவா? ஸோ 2:3. அதே மாதிரி எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும்? எஃபிஷியன்சி இதனுடைய ரிவர்ஸ். ஓகேவா? 3 and 2. அப்ப மதியோட எஃபிஷியன்சி 3, ருத்ராயோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா? இப்ப டேஸ் என்ன? 10 and 15 கொடுத்திருக்காங்க. ஸோ just take the LCM. 5 ஆல கட் பண்ணுங்க. 2 5s are 10, 3 5s are 15, 5 to 10, 10 into 3 30 is your LCM. so LCM தான் என்னது? total work. total work நமக்கு வரணும். ஓகே, so proceed பண்ணீங்கன்னா இப்ப first day மதி வருவாரு, அவர் 3 கம்ப்ளீட் பண்றாரு first day. second day obviously ருத்ரா வராரு, அவரு 2 கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ டோட்டலா 2 டேஸ்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுது? ஒர்க்கு 5 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? அப்ப 4 டேஸ்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 10 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்புறம் அகைன் அடுத்த 2 டேஸ் 6 டேஸ்க்கு எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 6 டேஸ் அப்ப அகைன் ஒரு 5 15 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதே மாதிரி 8 டேஸ் அப்ப அகைன் ஒரு 5 எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 20 கம்ப்ளீட் ஆயிருக்கும். 10 டேஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 25 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அகைன் ஒரு 2 டேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 12 டேஸ் அப்ப எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 30 கம்ப்ளீட் ஆயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 30 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேவா? அப்ப ஆன்சர் இஸ் 12. ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த क्वेश्चन போகலாம். A can do a piece of work in 6 days and B can do the same work in 8 days if they work on the alternate day with A starting. இதே சேம் கதை தான். இப்ப A தமிழ்லயும் அதே தான். A வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு, B வந்து 8 நாள்ல முடிக்கிறாரு. A தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, டேஸ் A இருக்கிறாரு, B இருக்கிறாரு. எவ்வளோ? 6 நாள் 8 நாள். இப்ப டேஸோட ரேஷியோ எவ்வளோ? 2 ஆல கட் பண்ணீங்கன்னா 3:4. அப்ப எஃபிஷியன்சி அப்படியே ரிவர்ஸ் ஆகும். எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் 4:3. இப்ப A ஒரு நாள்ல 4 கம்ப்ளீட் பண்றாரு, B வந்து ஒரு நாள்ல 3 கம்ப்ளீட் பண்றாரு. obviously LCM எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். LCM is 6க்கும் 8க்கும் LCM எடுத்தீங்கன்னா we get 24 is our LCM or we can say total work. இத கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப A ஃபர்ஸ்ட் நாள் வருவாரு, B செகண்ட் நாள் வருவாரு. அப்ப 2 டேஸ்க்கு அவங்களோட ஒர்க் என்ன? 7. ஓகேவா? 7 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 7, அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 7. இப்ப பாருங்க 21 வந்துருச்சு. ஓகேவா? 21 6th டே அப்ப 21. இப்ப கிட்ட வந்தோடனே சிங்கிள் டேக்கு போக சொல்லியிருக்கேன். சிங்கிள் டே பண்ணீங்கன்னா 1 டேக்கு அடுத்தது யார் வருவா? A வருவாங்க. A ஓட கெப்பாசிட்டி எவ்வளோ? 4. ஓகேவா? இப்ப அடுத்த டே கிட்ட வந்தாச்சு. இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? டோட்டல் ஒர்க்ல 3 இருக்கு. பட் A எவ்வளவு பண்ணுவாரு? அடுத்த நாள் A வருவாரு. A எவ்வளவு பண்ணுவாரு? 4 பண்ணுவாரு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா ரிமைனிங் 3 ஒர்க் தான் இருக்கு, ஆனா அவருடைய கெப்பாசிட்டி 4. இப்ப இத வந்து 7th டேல நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் ஆன் த 7th டே. அந்த ஒரு நாள்ல அவர் 4 பண்ணுவாரு, ஆனா நமக்கு 3 பண்ணனா போதும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 7 டேஸ்னு நீங்க போடக்கூடாது. ஏன்னா 7ல அவர் சீக்கிரம் முடிச்சிருவாரு. ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி 4. ஓகேவா? இப்ப அது வரைக்கும் என்ன வந்திருக்குதுங்கிறத ஆட் பண்ணுங்க. 2 4 6 6 வரைக்கும் 21. 7th டேல இது. அப்ப 6 3/4 days is your answer. ஓகேவா? 3 days as usual தான். சாரி 3 pair of days as usual தான். 6 days கொண்டு வந்துட்டீங்க, 21 வரைக்கும் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 தான் தேவை டோட்டல் ஒர்க்குக்கு. ஆனா அவர் வந்து எவ்வளவு பண்ணுவாரு? 4 பண்ணுவாரு. அப்ப இது வரைக்கும் 6 days இருக்கிறத 6 3 தேவை, அவர் 4 பண்ணுவாரு. 6 3/4 daysனு போட்டுருங்க. 6 3/4. ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். இவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. 6 3/4 டேஸ்ல முடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சம் கொண்டு வரேன், ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதே சம் தான். A10 B12. A and B days A10 B12. அப்ப ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2 ஆல கட் பண்ணுங்க, 5 6 வருது.
இப்போ எஃபிஷியன்சி அதை ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 6:5 வந்துடும். ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 5. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு? 10க்கும் 12க்கும் 10க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5, 6. ஓகே, 6 5s are 30, 30 into 2 60. Okay, 60 is your LCM, or we can say total work. இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும். இப்போ பாருங்க, ஏ ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்றாரு, அதே தான் சேம் கொஸ்டின் தான். ஓகேவா? ஏ ஃபர்ஸ்ட் டே, பி ஆன் செகண்ட் டே. இப்போ 2 டேஸ்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 2 டேஸ்ல 6 + 5 11. ஓகேவா? இத கரெக்டா ஆர்டர் கரெக்டா போடணும். ஓகேவா? 11 கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதே மாதிரி அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 11 கம்ப்ளீட் ஆகும். 55 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். அடுத்த 2 டேஸ் 11, அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 11 வந்திருக்கும், அடுத்த 2 டேஸ்ல அகைன் ஒரு 11 வந்திருக்கும். ஓகேவா? இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 55 டன். ஓகேவா? அடுத்த 2 டேஸ் போடாதீங்க, ஏன்னா 66 ஆகும், இதை விட கிராஸ் ஆகும். அப்ப நம்ம இதோட லெசர் வேல்யூவோட ஸ்டாப் பண்றோம். அப்புறம் பெர் டேல போறோம். ஓகேவா? பெர் டேக்கு போகும்போது இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 10 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 4 6 8 10 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 11th டே. இப்ப 11th டே அப்ப யார் வருவா? ஏபி ஏபி ஏபின்னு கம்ப்ளீட் ஆயிட்டாங்க. கடைசியா ஏ தான் வருவாரு. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு தேவை? 55 கம்ப்ளீட்டட். நம்மளுக்கு ரிமைனிங் ஒர்க், இது கம்ப்ளீட்டட் ஒர்க். ரிமைனிங் ஒர்க் பாருங்க 5 தேவை. ஆனா ஏ எவ்வளவு பண்ணுவாரு? 6 பண்ணுவாரு. இப்ப எவ்வளவு நாள் முடிஞ்சிருக்கு? 2 4 6 8 10. ஓகேவா? 11th டே அன்னைக்கு 5/6. ஓகேவா? 10 5/6 டேஸ். இவ்வளோ நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம். ஓகே, ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா 10 5/6 டேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டட் டேஸ். அப்புறம் 11th டேல எவ்வளோ எடுத்துப்பாங்க? 5/6. ஓகேவா? 5/6 எடுத்துப்பாங்க. ஏன்னா 11th டே ஏ ஒர்க் பண்றாரு. ஏவோட கெப்பாசிட்டி 6, நம்மளுக்கு தேவை வந்து 55 போக வெறும் 5 தான். ஓகேவா? அப்ப 11 ஃபுல் டேஸ் வராது. ஓகேவா? 11 டேஸ் நீங்க ஆன்சர் போட்டுறாதீங்க. ஓகே, 10 11th டேல 5/6, 10 5/6 days. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்ட்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ்ல தான் ஆன்சர் வரணுங்கிறது கிடையாது, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்லையும் வரலாம். ஸோ 99% இதை மாதிரி தான் வரும், வேற வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆல்டர்னேட் டேஸ்ல எப்படி கேட்டால் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது 2 அப்ரோச்சில் நான் சொல்லியிருக்கேன். எந்த அப்ரோச் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. அந்த மெத்தட்ல நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் நெட்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல குரூப்பிங் கான்செப்ட்லாம் பார்க்கலாம். 5 ஆண்கள் 5 பெண்கள் சேர்ந்து இவ்வளோ வேலையை செய்கிறாங்க, இத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7 ஆண்கள் 8 பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் 5 ஆண்கள் 9 குழந்தைகளுக்கு சமம், அந்த மாதிரி இருந்தால் 25 குழந்தைகள் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபோர்த் கம்மிங் டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம் டைம் அண்ட் ஒர்க்கில். அதே மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸும் நம்ம கொண்டுட்டு வரலாம். ரீசனிங் டாபிக்ஸ் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாருங்க. ஸ்பீட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு, பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் அதுல இருக்கும். ஓகேவா? டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு நான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.